அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு பாஜகவுக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் அண்மையில் பேசினார். 2026 தேர்தல் திமுகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அதற்கு பதில் சொன்னார். இந்த நிலையில நீலகிரியில் நடக்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் திரு RN ரவியோடு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் பங்கேற்க இருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஏப்ரல் 16ஆம் தேதி துணைவேந்தர்கள் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒப்புதல் வழங்கியது. முதல்வர் தான் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில ஆளுநர் தரப்புல தற்போது அறிக்கை ஒன்று வந்திருக்கிறது. வேந்தராக ஆளுநர் தான் தொடர்வார். அந்த அடிப்படையில் துணைவேந்தர்களுடைய மாநாடு ஆளுநர் தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் பங்கேற்க இருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜகவின் புதிராட்டம், திமுகவின் எதிராட்டம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ரகு பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு சூர்யா இணைந்திருக்கிறார். வணக்கம். திரு பிரியன், தன்கர் ஏன் வரார் தமிழ்நாட்டிற்கு? அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய திட்டம் என்ன? இல்லை, சமீப காலங்களில் தங்கருடைய பேச்சு, அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் விஷயத்தில் இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ பாராளுமன்றத்தோட அதிகாரத்தையே நீதிமன்றங்கள் முழுங்குற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. பட் தன்கர் போன்றவர்கள்லாம் வெஸ்ட் பெங்காலில் எப்படி மாநில அரசை கொடுமைப்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம். நம்ம எப்படி மம்தாக்கு அவங்க ட்ரவுல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட ரவிக்கு சற்றும் தலைத்தவர் அல்ல தன்கர். எல்லாமே ஒரு கொடியில் இருமலர்கள் தான். ஸோ அவங்க எப்படி மாநில ஆட்சிகளை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க, இங்கே எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ இந்த ரவியும் தங்கரும் ஒன்றுபடுறதுன்னு ஆச்சரியம் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே சிந்தனையோடு தான் இருப்பாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த தீர்ப்புக்கு அப்புறம் பல்கலைக்கழகங்களோட அத்தாரிட்டி, அந்த துணைவேந்தர் நியமனங்கள் போன்றதெல்லாம் மாநில அரசு வசம் வந்துடுது. வேந்தர் என்பது இனி அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறதா அவர் சொன்னால் கூட ஒரு டெக்னிக்கலாக கூட வச்சுக்கலாமே. என்ன ஆளுநர் கிளாரிஃபை பண்றாருன்னா, துணைவேந்தர்கள் நியமனம்ங்கிறது முதல்வர் தரப்புல தான் இருக்கு, ஆனா வேந்தராக ஆளுநர் தொடர்வார் அப்படின்னு கிளாரிஃபை. உண்மை, அது டெக்னிக்கல், நான் எக்ரி. ஆனால் அந்த அவர் வேந்தராக இருக்கிறவர் அது ஒரு பீயிங் எ கவர்னர், ஒரு எக்ஸபிஷியோ போஸ்ட். அது ஆக்சுவலாக அந்த எக்ஸபிஷியோ போஸ்ட்டுக்கெல்லாம் யூ கேனாட் எக்ஸசைஸ் பவர்ஸ். நீங்கள் ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஒரு முதல்வர் கூட்டும் போது ஒரு கவர்னர் தலைமை வைக்கிறார், அந்த மாதிரி விஷயங்கள். வெதர் யூ கேன் இண்டிவிஜுவலி சுதந்திரமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை பண்ண முடியுமா, அவங்களுக்கான ஆர்டர்ஸை நீங்கள் பாஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு முழு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக அல்லது நீங்கள் டிசைனிங் அத்தாரிட்டியாக இருந்த காலம் போயிடுது. துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் டிசைனிங் அத்தாரிட்டியாகவும் பல்கலைக்கழக விவகாரங்களை கவனிக்கிறதுல உங்களுடைய ஃபைனல் டச் நீங்கள் கொடுக்குறீங்களே எந்த ஒரு முடிவுக்கும், அது உங்கள் கையை விட்டு போயாச்சு. இனிமேல் நீங்கள் வைக்கிறது பீயிங் அ கவர்னர், நீங்கள் அந்த வேந்தர் பதவியில் இருக்கீங்க. நீங்கள் கவர்னராக யார் இருந்தாலுமே அந்த வேந்தர் பதவியில் இருப்பாங்க, எக்ஸபிஷியோ ஆக்சுவலாக. ஸோ அதனால் இனிமேல் இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனதுனால இனிமேல் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் வேந்தராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசோட ஒரு மோதல் போக்க நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. இது ஜனநாயகத்தில் ஏற்கனவே நீங்கள் வாங்கின குட்டு போராதா? சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை குட்டு தான் நீங்கள் வாங்குவீங்க? உங்களுக்கு மரத்தே போயிடுதா உடம்பு? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஜனநாயகத்தில் யார் கூட விளையாடிட்டு இருக்கீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோடு நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சி விளையாடிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு யார் இந்த பவர்ஸை கொடுத்தது? உங்களுக்கு வீட்டோ பவரும் கிடையாது, பேக்கெட் பவரும் கிடையாதுன்னு எத்தனை தடவை சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு? உங்களுக்கு ஒரு பிரங்கையே கிடையாதா? இப்படி ஒரு கவர்னர் இந்த ஜனநாயக நாட்டில் தேவைதானே சார்? அம்பேத்கர்லாம் இது மாதிரி ஆட்களை எதிர்பார்க்கவே இல்லை சார். இல்லை, உள்நோக்கத்தோடு தான், உள்நோக்கம் தான், கிளியர் உள்நோக்கம். அம்பேத்கர்லாம் நினைச்சார், அந்த அப்போ இருந்து அல்லாடிலாம் நினைச்சார், எதிர்கால தமிழ்நாட்டில், எதிர்கால இந்தியாவில் ரொம்ப மாண்புமிகு கவர்னர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக ஜனநாயகத்தை பாதுகாப்பாங்க, மாநில ஆட்சிகளை மதிப்பாங்க, முதல்வர்களுக்கு நல்ல ஆலோசகராக இருப்பாங்க, வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி கமிட்டடாக இருக்கிற மாநில அரசை டிஸ்டர்ப் பண்ணி, இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி, இங்கே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை அவமதித்து
இந்த மாதிரி ஒரு கவர்னர் இந்த நாட்டுக்கு தேவைதானா? இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மோடி அவர்கள் மீது தான் நமக்கு ஒரு பெரிய கோபம் வருது. இந்த மாதிரியான ஒரு நபரை இங்கே விட்டுட்டு அவர் ஏன் வேடிக்கை பார்க்குறாரு? அவரு இது வந்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம். ஒரு முக்கியமான பிரச்சனையில் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வேந்தராக இருக்கிறதுக்கான ஏன் இருக்கீங்கன்னா அது கூட காலப்போக்கில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் எக்ஸபிஷியோவாக இருக்கிற கவர்னராக இருக்கிறதுனால இருக்கீங்க. யூ கேனாட், நீங்கள் எதுவுமே டைரக்ஷனே கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த டைரக்ஷனும் அந்த துணைவேந்தர்கள் கொடுக்க முடியாது. துணைவேந்தர்கள் அதில் கலந்துக்க கூட கூடாது. ஆக்சுவலாக வித்தவுட் தி கவர்மெண்ட் கன்கரன்ஸ் no vice chancellor should participate in that conference. அப்படி யாராவது பார்ட்டிசிபேட் unless சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஏதாவது இன்டர்வியூ ஆர்டர் வாங்கினாங்களே தவிர, வாங்கினாங்கன்னா வாங்க முயற்சி பண்ணாங்களே தெரியாது, வாங்கினா மட்டும்தான் ஏதாவது ஒரு சேஞ்ச் இதில் வந்தால் தான், எக்ஸிஸ்டிங் ஆர்டரில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் தான் அந்த பவர் மறுபடியும் ரெஸ்டோர் ஆகும். அந்த 10 மசோதாவை 142 கீழே வந்து சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணது தப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு இன்டர்வியூ செய்யாது, ரிவிஷன் பெட்டிஷனில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே ஜட்ஜி தான் பார்க்க போகிறார். அது நடக்கிறதுக்கு சான்ஸும் கிடையாது. அப்போது நீங்கள் இந்த 24-25 தேதிக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறீங்க. சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுறீங்க, நீங்கள் மிரட்டுறீங்க, உங்கள் நிஷிகாந்த் துபே மிரட்டுறாரு. உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரலைன்னா சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுவீங்களா? நீங்கள் இன்றைக்கி ஒரு நீதிபதி போய் சந்திரசூட் மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்காரு ஜனாதிபதிட்ட. இதெல்லாம் எதை காமிக்குது? உங்களுக்கு ஒத்து வராத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்தால் உடனே சுப்ரீம் கோர்ட்டை தாக்குவீங்களா? நீங்கள் உங்கள் ஆட்சியில் தான் சார் 4 நீதிபதி வெளில வந்து பேசினாங்க. ஆக்சுவலாக பழைய காலத்தில் சொல்கிறேன், நான் அந்த காலத்தில் சொல்கிறேன், செல்லமேஸ்வரலாம் வந்து பேசினாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் நீதிபதிகளை மதிக்கணும், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கணும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்கணும். மாநில அரசுக்கு தான் அதிகாரிகளை மாற்றத்துக்கு பவர் அப்படின்னா உடனே ஆர்டினன்ஸை மாற்றி போடுறீங்களே. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பேனலில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உடனே இல்லை மந்திரி இருந்தால் போகிற ஆர்டினன்ஸை மாற்றி போடுறீங்களே. நீங்கள் என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை மதிச்சிங்க? நீங்கள் சரி, என்ன தன்கர் வருவதன் மூலமாக சொல்லப்படும் செய்தி என்ன? இந்த மாநாட்டில் தன்கரும் பங்கேற்பார்னு, அதாவது டங்கர் மூலமா இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக டங்கர் இருக்கார். டங்கர் இவ்வளவு பேசுறாரு, பாராளுமன்றத்தோட அதிகாரத்தையே நீதிமன்றம் எடுத்துக்கலாமா? ஐயா சரி, கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். சட்டமன்றத்தோட அதிகாரத்தையே கவர்னர் எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன பதில்? பாராளுமன்றத்தை அதிகாரம் எடுத்தா அவங்களுக்கு கோபம் வருது இல்ல? அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே, சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களும் மக்களோட பிரதிநிதிகள் தானே. அவங்க அதிகாரத்தை கவர்னர் எடுத்துக்கலாமா? அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மெஜாரிட்டி அனுப்புறாங்க, வாங்கி சீட்டு கீழே போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பிரசிடென்ட். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு என்ன அர்த்தம்? இதான் சார் ஒரே கேள்வி தான் சார் நான் பல தடவை கேட்கறேன், திருப்பியும் கேட்கறேன் சார். மோடி ஏதாவது ரெசல்யூஷன் அனுப்பிச்சு பிரசிடென்ட் வாங்கி கீழே போட்டாங்கன்னா மோடியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஜனநாயக வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரா மாட்டாரா சார்? அதுதான் என்னோட கேள்வி. திரு ரகு, துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் அழைப்பின் பேரில் திரு தன்கருங்க வராரு, என்ன செய்தி அது சொல்லுது தமிழ்நாடு அரசுக்கு? மிஸ்டீவஸ்ங்க அது. இப்போ அந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது. பிரியன் சார் சொன்ன மாதிரி மக்கள் மன்றத்துக்கு மதிப்பளிக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் எல்லா ஸ்டேட்டும் இதை பேஸ் பண்ணி இனிமே வந்து நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு தடை ஏதாவது உடனடியா இம்மீடியட்டா இவர் தன்கர் பேசின உடனேயே திரு ரவி வந்து அவரை போய் பார்த்து இது எல்லாமே சட்டு நடக்குது. இப்ப வந்து அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு எதிரான ஒரு மூமெண்ட் இது. இப்ப நீங்க நிஷிகாந்த் துபேன்னு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பிஜேபி எம்பி. இப்ப நாட்டில் நடக்கிற கலவரத்துக்கெல்லாம் இப்ப ஜஸ்ட் ரிட்டையர் ஆன இவருதான் காரணம், சஞ்சீவ் கண்ணா தான் காரணம் அப்படின்றாரு. இன்னும் இருக்காரு, ரிட்டையர் ஆக போறாரு. ஓகே, ரிட்டையர் ஆயிட்டு அடுத்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி காரணம்ன்றாரு. அப்புறம் முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எஸ்வை குரேஷி அவர் ஒரு முஸ்லீமாக நடந்துகிட்டார் அப்படின்னு ஒரு பிஜேபி எம்பி சொல்றாரு. அதாவது அவர் வந்து வக்ஃப் போர்டு இதை பத்தி, அவர் தீர்ப்பை பத்தி, அந்த அமெண்ட்மெண்ட்டை பத்தி பேசுனதுனால ஏதாவது கண்டிச்சிருக்காங்களா? சும்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி தானே. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதாவது ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவுட்ரேஜியஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் விட முடியுமா? இது இவங்களே சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல்ல. நீங்க வந்து இப்போ இந்த தீர்ப்பு வந்து நம்ம ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அது இந்தியா ஒற்றுமையா இருக்கணும்னா மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்கணும். இந்தியா மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரியை நீங்க வந்து கவர்ன் பண்றது, நீங்க அந்த ஒவ்வொரு மாநிலத்துடைய உரிமைகளையும் அவங்களுடைய ஆசாபாசங்களையும் நீங்க மதிச்சாதான் நாடுங்கிறது ஒரு யுனைடெட் நேஷனா இருக்கும். அதுவே வந்து இவங்க திரும்ப திரும்ப கேள்விக்குறியாக்குறாங்க. அவங்களோட பிஜேபியோட பிரின்சிபல் வந்து நம்ம நாட்டு ஒற்றுமைக்கு எதிராக நான் நினைக்கிறேன். ஒரு நாடு, ஒரு கல்ச்சர், ஒரு லாங்குவேஜ், ஒரு எலெக்ஷன், இந்த ஒண்ணுங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது இது வந்து நம்ம மாநிலங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கும் போது
அதை வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரி அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எல்லாரையும் யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப ஆளுநர் தான் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர், துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவர் வர்றதுங்கிறது டெக்னிக்கலா ஒன்றும் தவறா தெரியல. இல்ல இது ஒரு பிளேட்டன்ட் அட்டெம்ப்ட் டு அண்டர்மைன் தட் ஜட்ஜ்மெண்ட். அதற்கான ஒரு அந்த எதிர்வினையை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்க அப்பீலுக்கு போகலாம், அதை பத்தியும் பேச்சு இருந்தது. அப்புறம் ஒரு ஆர்டினன்ஸ் கூட வரலாம், ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோக்கு ஒரு பெரிய ப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கான நெருக்கடியா உச்சநீதிமன்றத்திற்கான நெருக்கடியா ரெண்டுக்குமானதா? நான் இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான நெருக்கடின்னு சொல்றேன். ஏதாவதுங்க நீங்க வந்து இப்ப திமுக அரசு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள், ஓகேவா? அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் பீப்புள்ஸ் ஒப்பீனியன், அவ்வளவுதான். நீங்க அப்புறம் வேணும்னா 5 வருஷம் கழிச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி அவங்க ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாங்கன்னா அதுக்கான மதிப்பு நீங்க கொடுக்கணும் கவர்னர். நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. இப்போ இந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கட்சி தாவல் விஷயத்துல வந்து சபாநாயகர் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கிறது வந்து தெலுங்கானா நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இப்போ கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கும் இப்போ ஒரு தீர்ப்பு வரப்போகுது. இப்போ அடுத்த இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பதவியேற்றோன்னே அவருக்கு அது ஒரு முக்கியமான தீர்ப்பு வரலாம் அதுல. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மட்டும் அப்படி தூக்கி போட்டுட்டீங்கன்னா அதுக்கான முடிவு என்ன அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரு இது டிஎம்கேக்கான விஷயம்னு பார்க்க கூடாது. மற்ற மாநிலங்களும் இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப கேரளால வந்து இந்த தீர்ப்பை அவங்க வந்து வரவேற்று பேசினாங்க. திருப்பி அவங்க கவர்னரே இந்த தீர்ப்பை நாங்க வந்து ஒரு சட்டமா நினைச்ச எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இதே மாதிரி திரும்பி இவங்க வந்து ஒரு துணைவேந்தர் மாநாட்டை ஒரு தன்னிச்சையா ஏற்பாடு பண்றதுலாம் வந்து இன்னும் இந்த மாதிரி குரல்களை எழுப்பு. ஆனா இது வரைக்கும் திமுக தரப்புல இருந்தோ அரசு தரப்புல இருந்தோ பெருமளவு ரியாக்ஷன்ஸ் ஒன்றும் வரல திரு தன்கர் பங்கேற்கிறது தொடர்பா. எல்லாமே சடனா நடந்திருக்குல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் கோஆபரேஷன் கொடுக்கூடாது. நான் என்ன சொல்றேன், மாநில நலனுக்கு எதிராக இருக்கிற போது கவர்னர் இருக்கிற போது நீங்க அவங்க வந்து எதை நிறுத்தணுமாலும் நிறுத்தணுன்ற. நீங்க என்ன இப்போ வந்து சம்மர்ல போயிட்டு உடனே ஊட்டிக்கு போற விஷயமா அது? பீக் சம்மர்ல அங்கே போயிட்டு சும்மா ஒரு மாநாடு போறதுக்கு பல யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலரே அப்பாயிண்ட் பண்ணச்சேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் இல்லை. இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது, இவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி அது, அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கும் தன்கர் வந்து வைஸ் பிரசிடென்ட்லாம் பிரசிடென்ட் ஆகிற அந்த கன்வென்ஷன் இப்போ இல்லை. கேஆர் நாராயணுக்கு அப்புறம் யாரும் ஆகலை. இவர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் பிஜேபி நினைக்கிறத ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவர் கொஞ்சம் இம்பார்ஷியலா இருக்கணும் இல்லையா அவரோட பொசிஷனுக்கு. அப்படி இல்லாத மாதிரி இருக்கு. இவரை பார்த்தது அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வைக்கிறது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரி ஒரு டைவர்ஸ் கண்ட்ரிக்கு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க, முதல்வரும் பேசிக்கிறாங்க, பாஜக மாநில தலைவரும் பேசிக்கிறாங்க. அதோடு தொடர்புபடுத்தி திரு தன்கருடைய வருகை ஏதாவது நம்ம புரிஞ்சுக்கலாம்? எனக்கு இது அது ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் ஆக்சுவலா அதுல தான் ஆரம்பிப்பீங்கன்னு நினைச்சேன். அது இட்ஸ் மோர் பொலிட்டிக்கல். அதுல எனக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. வந்து பிஜேபியை பத்தி திமுக திரும்ப பேசுறது வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கலி பெனிஃபிஷியலா இருக்குது. ஏன்னா நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கேட்கும்போது 2014 ஜெயலலிதா இருக்கிற போது அவங்க வேவ்ல ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சது பிஜேபிக்கு. 2019 கூட்டணிக்கு 1, 2024 எதுவுமே இல்லை. 14 2 இல்ல. நான் பிஜேபிக்கு சொல்றேன். ஓகே, கூட்டணியா 2. இவர் பிஎம் ராதாகிருஷ்ணனும் பிஎம்கே ஓகே 2-1-0. பாஜகவுக்கு 1 தான் கிடைச்சது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சது மட்டும்தான். சோ அப்ப கிளியர் கட்டா திரு மோடி வந்து அவருடைய பீக் பாப்புலாரிட்டியில கண்ட்ரி ஃபுல்லா இருக்கும் போதே தமிழ்நாட்டுல அவருக்கு வந்து மக்கள் வாக்களிக்கல. அதுவும் எஸ்பெஷலி அவர் பிரதமர் ஆகணுமா பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வரணுமாங்கிற கேள்விக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப எம்ஃபாட்டிக்கா பதில் சொல்லிட்டாங்க. அதனால இப்போ 26ங்கிறது சட்டமன்ற தேர்தல். அதுல வந்து என்ன அவங்களுக்கு என்ன ஒரு சென்ட்ரல் ரோல் இருக்கு? திமுக வேண்டாம்னு சொன்னா ஜெனரலா ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் கன்வென்ஷன் ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் பிஜேபி. ஆனா டிஎம்கே வந்து பிஜேபியை பத்தி பேசுறது, பிஜேபிக்கு எதிரான மனநிலையில இருக்கிற மக்களுக்கு வந்து அது வந்து வாக்களிக்கும் போது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது பிஜேபி எதிர்ப்பு தான் கை கொடுக்கும் நினைக்கிறாங்க. கை கொடுக்குது. அதாவது ஏடிஎம்கே எப்படி வந்தது? திமுக எதிர்ப்பு மட்டும் தான் அவங்களுக்கு பெரிய பிரின்சிபல்ஸே கிடையாது. அது அவங்களுக்கு எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் கை கொடுத்தது. அது என்ன பொறுத்தவரை ஹெல்தியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இருந்தாலும் அவங்க திமுக எதிர்ப்பை கால்வனைஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அந்த வல்லமை இருந்தது. அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு இவங்களுக்கு கை கொடுக்கும் நினைச்சு செய்யறாங்க. அதுக்கான ஸ்பேஸையும் பாஜக கொடுத்துட்டு இல்ல இவங்களுக்கு மாத்தி கொடுக்குறாங்க. ஏன் நீங்க பொன்முடி விவகாரத்திலே எடுத்துக்கங்களேன். அவரை வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கினதோடு இல்லாம அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும். எனக்கு வந்து நான் இந்து மதத்துல பிறந்திருந்தா கூட எனக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்காக அவரை நீக்கணும். நீக்காம எதுக்கு வச்சிருக்காங்க? இப்ப வந்து ரைட் விங்ல இருந்து யாராவது இன்னும் தீவிரமா பேசுவாங்க,
பேசினா அவங்களை அரெஸ்ட் பண்ணா அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணல, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்பாங்க. they are keeping the pot boiling 2026 வரைக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. அது திருப்பரங்குன்றத்திலயும் எழுந்தது, இப்பயும் எழுது. பாருங்க பிஜேபி வந்துகிட்டே இருக்காங்க, அவங்கள கேள்வி கேட்கணும் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை வந்து திமுக செட் பண்ற மாதிரி. திரு சூர்யா, பாஜக எதிர்ப்பு அது தீவிரப்படுத்துவதன் மூலமாக 26ல் திமுகவுக்கு பொலிட்டிக்கல் கெயின், எலெக்ஷன் கெயின், அதுக்கு ஸ்பேஸும் பாஜக ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்கா? இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேசிட்டு இருக்கும்போது கடந்த கால தேர்தல் வரலாறுகளை பார்த்து தான் திமுக ஒன்றும் அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு எங்க தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அவ்வளவு கம்ஃபர்ட்டா இல்லைன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? திமுக இல்ல, ஹிஸ்டரி வைஸே சொல்லிடுறேன். அப்போ 67ல இருந்து நீங்க எடுத்துக்கோங்களேன், கடந்த 50 ஆண்டுகள்ல 2வது முறை கூட அவர்கள் ஒரு தடவை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 3 முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறார்கள், 84, 91, 2001. அதே மாதிரி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பெரும்பான்மையான சமயங்கள் எம்ஜிஆருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 89ல் வந்து கட்சி பிளவுபட்டது அதிமுக, அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 பார்த்தீங்கன்னா அதிமுக மீண்டும் 2ஆக பிளவுபட்டது. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் எதிர்க்கட்சி முகாம் வந்து நிலைக்குலைந்து போயிருக்கும்போது வேறு வழி இல்லாமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்த வரலாறு இருக்கே தவிர திமுகவை விரும்பி மக்கள் போய் தேர்தலில் தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகளில் வரலாறு கிடையாது. அப்போது கடந்த 3 தேர்தல்களாக, அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 பாராளுமன்றம், இது 3லுமே இவங்க வந்து மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அறுவடை செஞ்சு இன்னைக்கு வந்து ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிரதானம் வந்து அதிமுக எதிர்ப்பு தான் இத்தனை தேர்தல்கள்லையுமே. நிச்சயமா அதான் சொல்றேன் நான். அதிமுக பாஜக கூட்டணின்னு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதுங்கிறது சாதகமா இருக்கு. கரெக்ட், அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா சமீபத்துல நினைக்கிறாங்களா, கை கொடுத்திருக்குன்றார்ல ரகு? இல்ல கை கொடுத்திருக்குன்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் எங்களுடைய பார்வை என்னன்னா, இவங்க இவ்வளவு பதற்றம் அடைந்து இதை பத்தியே பேசிட்டு இருப்பதற்கான காரணம் 2 பேரும் ஒருவேளை சேர மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் இருந்துட்டு இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறமா அது எங்க ஒரு வலிமையான கூட்டணியா மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருப்பதாக தான் நம்மளால பார்க்க முடியுது. அதை பறைசாற்றும் வகையில சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய அந்த சர்வே எடுத்தாங்க. அதுல கூட வந்து கிட்டத்தட்ட 50% மக்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ கூட்டணி அறிவிச்சப்பவே இப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது அடுத்த 10 மாதங்கள்ல இவர்களுடைய ஆட்சி இன்னும் இருக்கு, அதுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், அப்புறம் எங்க கூட்டணி இன்னும் பலமடைந்து பல கட்சிகள் வருது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறும்போது திமுக பயப்படுதுன்னு நான் சொல்றேன். அதாவது ரொம்ப வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு இல்லாம அந்த கனவு தகர்வதற்கான அறிகுறிகள் அங்க இருக்கக்கூடிய அனைவருமே பேசுவது. குறிப்பாக முதல்வர் உங்க பாலிசிஸ் கூட திமுக எதிர்நிலையில இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையோ, தொகுதி மறுவரையோ, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆளுநர் எதிர்ப்பு, இந்திக்கான எதிர்ப்புன்னு எதிர்நிலையில இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் அதிமுகவும் சேர்த்தே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ ஆளுநர் வந்து தன்கர் அழைச்சிட்டு வர்றாருன்னா அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பேச வேண்டியது இருக்கு. அந்த நிர்பந்தம் வந்து கூட்டணிக்கு பலம் சேர்க்குமா இல்ல பலவீனமா இருக்கு? இல்ல, இது புதுசு எதுவுமே கிடையாது. 50 ஆண்டுகளாக எடுக்கக்கூடிய விஷயம் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2021 வந்து நீங்கள் நீட் விஷயமாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இது எல்லாமே ஏற்கனவே பேசி சலிச்சு போன விஷயங்கள் தான். இன்னும் புதுசாக வந்து முரண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ தன்கர் விஷயத்துல எல்லாரையும் பேசினது, இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க. சுபாஷினி விஜயகுமார், பினிதா ஜெய்ஸ்வால் ரொம்ப மிக தெளிவாக இந்த கவர்னர் விஷயத்துல அவர்கள் சொல்வது என்னவென்றால், மொத்தம் 22 அரசு பல்கலைக்கழகங்கள்ல 20 பல்கலைக்கழகங்களுக்கு இன்றும் ஆளுநர் தான் வேந்தராக இருக்கிறார். ஒருவேளை திமுகவிற்கு மொத்தமாக ஆளுநரை நீக்க வேண்டும் என்றால் மேற்கு வங்கத்தில் செய்த மாதிரி வேந்தரே முதல்வர் அப்படின்னு அறிவிச்சிருக்கலாம். ஆனால் மாறாக இந்த 10 சட்ட மசோதா உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது, வேந்தராக முதல்வரை அறிவிக்கவில்லை. அந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து முதல்வருக்கு மாற்றி இருக்கின்றது. திமுக கையாண்டுக்குதல் அவங்களுக்கு சாதகமா கையாளுது. அவங்க தரப்பு நியாயத்தை மக்கள் மன்றத்தில் வைக்கிற போது அதுதானே எடுபடும். பத்திரு பிரியன் அதுதானே சொன்னாங்க. கரெக்ட். அது அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு நிச்சயமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா லீகலா உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் தான் அவங்களா பிரச்சாரம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. உச்சநீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை வரையறை செய்கிறது அந்த சட்ட மசோதா மூலமா. இப்ப நீங்க அவர்கிட்ட பேசும்போது சொன்னீங்களா, இதை எதிர்த்து தமிழக அரசு இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலன்னு. இனிமேலும் கொடுக்க போறது கிடையாது. ஏனென்றால் லீகலி அவர் சான்சலரா இருக்கிறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக அவர் ஆளுநரா இருக்கும் போதும் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார். இது 5வது ஆண்டு மாதிரியான நபர்கள் இது வரைக்கும் வந்ததில்லை இல்லையா? இந்த முறை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குது. உடனே தன்கர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றாரு. திரு RN ரவி போய் தன்கரோட சந்திப்பு நடத்துறாரு. துணைவேந்தர்கள் மாநாடு அறிவிக்கப்பட்டு தன்கர் அழைக்கப்படுறார்.
அடுத்தடுத்து நடக்குதுன்னா அப்போ இதை வச்சு ஏதாவது பாஜக தரப்புல ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க? இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஆளுநருடைய முடிவு. அவர் 20 பல்கலைக்கழகங்களின் வேந்தராக அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவ்வளவுதான். அது வந்து ஒருவேளை இவர்கள் சட்ட ரீதியாக தவறு இருக்குதுன்னா இதர் ஒப்பீனியன் சொல்லட்டும். அவர் ஒப்பீனியனே சொல்லன்றப்போ இதுல சட்டப்பூர்வமாக எந்த சிக்கலும் இல்லை அப்படின்றது தெரியுது. இது மீறி எங்களுக்கு இதுல கருத்து சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் சார். ஒரு வேந்தரா வந்து ஒரு துணை வேந்தர்களை கூப்பிட்டு பேசுறது ஓகே, டெக்னிக்கலா அவர் கூப்பிடலாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவர் என்ன பேசுறார்? மாநில அரசோட கொள்கைக்கு எதிராக பேசுறாரு. மும்மொழி கொள்கையை மாநில அரசு எதிர்க்கிறது, இந்தியை எதிர்க்கிறது. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க கிட்ட போயிட்டு மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறீங்க, சான்ஸ்கிரிட்டை பத்தி பேசுறீங்க, இந்த திராவிட இயக்கங்களை பத்தி பேசுறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. நீங்க அப்போ இந்த அரசோட கொள்கைக்கு விரோதமா நீங்க எப்படி பேச முடியும்? ஒரு மாநில கவர்னர் அந்த மாநில கொள்கைக்கு ஏற்றபடி தான் இங்க இருக்க முடியுமே தவிர, பேச முடியுமே தவிர வேற விதமா வேற டோன்ல பேச முடியாது ஆக்சுவலா வந்து. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் ஒரு காலேஜில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஒரு முழக்கத்தை கொடுத்திருக்காரு சார் பசங்களை பார்த்து. அவர் என்ன இந்த மாதிரி மத ரீதியான முழக்கம் ஒரு கவர்னர் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அவர் வந்து ஒரு இந்துத்துவாவோட ஒரு வாரியர் மாதிரியே இருக்க, வீரர் மாதிரியே செயல்படுறாருங்க. அவருக்கேற்ற மாநிலம் இது இல்லை. அவருக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களில் போனார்னா அவருக்கு ஏற்றபடி செயல்படலாம். இது இந்த மாநிலம் வந்து எதிர்கட்சி ஆளுற மாநிலம். அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரியான வழிகாட்டியா இல்லாமல், சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி வழிகாட்டியா இல்லாமல், ஆலோசகராக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தனி ட்ராக் எடுத்து நீங்கள் போறீங்கல்ல, அது வந்து ஜனநாயகத்துக்கு கொஞ்சமும் ஏற்புடையது அல்ல. ஓகே திரு சரவணன், அதிமுக பாஜக கூட்டணி உருவான சமயத்திலேயே திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு. இன்னும் நிறைய கட்சிகள் அந்த கூட்டணியில இணைய போறாங்கிற போது 2026ங்கிறது திமுகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தேர்தல். இப்போ இந்த விவாதத்துக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தீங்களா இல்லையா? அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கல. இந்த நீங்க கொடுக்கல. அவங்க எந்த விவாதத்திலையும் கலந்துக்கிறது இல்லை. கூட்டணியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தடை உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள். என்ன காரணம்? அதிமுக காரர்களே வெக்கப்படுகிறார்கள். பாஜக தரப்புலையும் திரு நயினார் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஏதாவது விவாதத்தில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இந்த கூட்டணி அறிவித்த பிறகு அவங்க எந்த விவாதத்துக்கும் வந்து கூட்டணியை ஆதரித்து பேசின மாதிரி தெரியல. நமக்கு எந்த விவாதத்துலேயும் வந்து பேசின மாதிரி தெரியல. அவர்களே வெட்கப்படுகிறார்கள் இந்த கூட்டணிக்காக. நம்ம அந்த அதிமுகக்குள்ளேயே வந்து எத்தனை கலக குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. சட்டமன்றத்தில் இபிஎஸ் அதை அட்மிட் பண்ணார்ல, எங்க கட்சி நாங்க யாரோட வேணுமானாலும். அதாவது அதுதான் சொல்றேன், there is a disconnect. அதிமுகவை பொறுத்தவரை disconnect between the leaders and the cadres. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஊழல் வழக்குகள்ல இருந்து தப்பிக்கணும், அமலாக்கத்துறையோட கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமா சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். இதுதான் ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சு. இப்ப ஆட்சியில இல்லாதப்போ இதுதான் நடக்குது. அதனால்தான் சொல்கிறோம், இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி. துரோகத்தின் மொத்த உருவம் பாஜக. 119 இடங்கள், உங்களுக்கு 105 இடங்கள்னு கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்குன்னு. அது ஏதாவது ஒரு பாஜக ஆதரவு மீடியா வந்து வெளியிட்டு இருக்கோம் கருத்து கணிப்பை. அந்த கருத்து கணிப்பெல்லாம் இப்ப எடுத்துக்க முடியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாதகமாகவும் வந்திருந்தா நம்ம அதை எடுத்துக்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படிப்பட்ட கள நிலவரமாக இருக்கிறது அப்படின்றத பாருங்க. ஐயா 2000 கோடி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் சமக்ஷ SSA ஸ்கீமுக்கு. என்ன காரணம்? நீங்கள் இந்தியை சொல்லி கொடுக்கல அப்படின்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா மகாராஷ்டிராவில் 3rd லாங்குவேஜ் ஹிந்தி கம்பல்சரியாக நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய முதல்வர் பேசியிருக்கிறார். அப்பா தமிழ்நாட்டுக்கு அதானே கொடுங்க 2000 கோடி ரூபாயை. உடனடியாக 2000 கோடி ரூபாயை கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. யாருக்காவது திறன் இருக்கா இதை பத்தி பேசுறதுக்கு? அதிமுகவுடைய தலைவர்கள் யாராவது குரல் கொடுப்பார்களா? பாஜக முதல்வர் சொன்னா அது உங்க காதுல தேன் மாதிரி உழுது. தமிழ்நாட்டிலிருந்து அந்த உரிமை குரல் கேட்டா அது வந்து இந்தி படிச்சா நல்லது தானே வியாக்கியானம் சொல்வீங்களா எங்களுக்கு? இப்படிப்பட்ட கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட போறாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதாவது இரட்டை வேடம், எங்க பார்த்தாலும் இந்த இரட்டை வேடத்தை தான் பாஜக கையாண்டு கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கை வேற கூட்டணி வேறனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கையா? மகாராஷ்டிரால ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதல்வர். மகாராஷ்டிராவுடைய முதல்வர் சொல்லிட்டாரு கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்போ உடனே என்ன பண்ணணும்? நீங்க ஒரு நியாயமான அரசாக இருக்கு, நாங்க வந்து எந்த வேறுபாடும் காண்பிக்க மாட்டோம் எந்த மாநிலத்துக்கும், தமிழ்நாட்டின் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? உடனே அந்த 2100 கோடி ரூபாயை கரெக்டுங்க
மகாராஷ்டிராக்கு என்னவோ அதுதானே தமிழ்நாட்டுக்கோ. வாட் இஸ் சாஸ் ஃபார் தி கூஸ் இஸ் கூஸ் ஃபார் தி கேண்டர். கடந்த காலங்களில் இதுதானே திரு சரவணன், நீங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கிற போது கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் கூட்டணி அப்படின்ற அடிப்படையில தானே நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமோட நல்ல கேள்வி, அருமையான கேள்வியை இது பண்ணீங்க. 1999 திமுக வந்து கூட்டணி வைத்தது பாஜகவோடு. அப்போ என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன இதை வச்சிருந்தோம்? ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரக்கூடாது, ராமர் கோயிலை கட்டக்கூடாது, 3 பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஒத்துக்கொண்டது பாஜக. ஆமா கரெக்ட், நாங்க பண்ண மாட்டோம். இப்போ எடப்பாடி சொல்லிருக்காரு அதே மாதிரியான ஒப்புதலை நாங்க பாஜக. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சியா? காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்போ வரும்? அதிமுக ஆட்சினா எதுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்? கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குனா தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்போ ஆட்சியில பங்கு கொடுத்துட்டு திமுகவும் அதிமுக பாஜகவும் ஜெயிக்க போகிறதா? இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல செய்யாதீங்கன்னு வேணா அவங்க வந்து செய்யாதீங்க இல்ல. அதாவது என்னன்னா அந்த கூட்டணியே ஒரு மொத்த முரண்களின் மூட்டை. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது. நீட்டை ஒழிப்பேன்னு பேசுவாரா அவரு? திரு எடப்பாடி பழனிசாமி நீட்டை ஒழிப்பேன்னு பேசுவாரா? மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பேன்னு பேசுவாரா? ஐயா, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றிய அரசு தான். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுடைய நலனை நசுக்குகிறது. ஒன்னு கவர்னர் மூலமா, இல்ல வந்து பணத்தை கொடுக்காம. இல்ல அதுதான் பாஜக எதிர்ப்பு வசதியா இருக்கிறதுனால. அதாவது இப்ப எப்படின்னா அரசியல் கட்சிகள் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது? அரசியல் கட்சிகள் வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாக இருக்கிறது. மக்களுடைய எண்ணம் என்ன? நீங்க வந்து நீங்க வந்து மோடி எதிர்ப்பை காட்டு ஓட்டி வாங்கிட்டீங்கன்னா ஐயா, அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். அதைத்தானே நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியுமா? செயல்பட்டா ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த முடியாதுன்ற காரணத்தினால தானே தொடர்ந்து அதிமுக தோல்வி. பாஜகவோடு கூட்டணி வைத்ததிலிருந்து என்ன வெற்றி பெற்றார்கள்? எதிலுமே வெற்றி பெறவில்லையே. திருப்பி 2026 மட்டும் அது மாற்றம் அடைந்து விடும், அது மாறிவிடும்னா மந்திரத்துல மாங்க வந்துருமா? மத்திய அரசனால பாதிக்கப்படுறோம்னு நாள்தோறும் பேசிட்டு இருக்கிற போது தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதை தானே திமுக முன்வைக்கும். அதுதானே அவங்களுக்கும் அவங்க முன்வைப்பாங்க. பட் நாங்க முன்வைப்போம் இல்லையா? நீங்க தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னதை எது செய்யல, எப்படி மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வரலாறு காணாத கொலைகள் எப்படி நடக்குது, அதனால மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க, சொத்து வரியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து எவ்வளோ உயர்த்தி இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நம்மளும் பேசுவோம். மக்கள்கிட்ட இது ரெசனேட் ஆகுமா, அது ரெசனேட் ஆகுமா மாநில தேர்தலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மக்கள் முடிவு செய்யட்டும். இப்போ 2021 தேர்தலிலே 39% வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வாக்குகள் 40 தொகுதியில் மாறி விழுந்திருந்தா மீண்டும் அதிமுக ஆட்சியே வந்திருக்கும் அப்படின்ற நிலை தான். இவர்கள் வந்து பிரம்மாண்டமாக 200 இடங்களை வென்று அதிமுக கூட்டணி நாங்கள்லாம் இருந்தப்போ படுதோல்வி அடைந்த மாதிரி அடையலை. அப்போ இவர்கள் எதிர்கட்சி, நாங்கள் ஆளும் கட்சி. அப்போது 5 ஆண்டுகளில் நிலைமை மாறாதுன்னு இப்பவும் நான் வந்து நாங்கள் 200 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லலை. இவர்கள் வந்து வெற்றி கழிப்பில் நாங்கள் 3 தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், இதே பாஜக எதிர்ப்பு வச்சுட்டு இந்த தேர்தலையும் ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே நம்பிக்கையில் இருக்கட்டும், நாங்கள் தேர்தலை சந்திச்சு திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குமென்சி வேலை செய்யும்னு அதிமுக பாஜக கூட்டணி நம்புறதும், பாஜக எதிர்ப்பு இந்த தேர்தலில் நமக்கு மீண்டும் கை கொடுக்கும்னு திமுக கூட்டணி நம்புறதுமாக தெரியும். இல்லை மக்களோட பெர்செப்ஷன் என்னவா இருக்கு? நீங்க இப்ப பாஜகவுக்கு தான் வந்து பொறுப்பு இருக்குது. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க மேல வெறுப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதுவே வந்து ஏடிஎம்கே வேணும்னு நினைச்சு ஓட்டு போடுறவங்களும் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலாம்ல. அதுல வந்து இவங்க தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க. பட் வந்து இந்த அலையன்ஸ் வந்து அன்நேச்சுரல்ங்கிறது வந்து இப்போதைக்கு இருக்கிற கருத்து. ஏன்னா ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்ன திரு இபிஎஸ் வந்து திருப்பி என்ன காரணம்னே சொல்லல. நிறைய கட்சிகள் உள்ள வரும்னு சூர்யா சொல்ல. இல்ல, அதாவது நீங்க திமுக அவங்க 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ததுக்கு பிறகே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும், அதுலயே ஜெயிச்சிடலான்னு இருக்கிறது இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க சீல் பண்ணிட்டாங்க, இனிமே பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் இல்ல, நாங்க வலுவா இருக்கிறோம் அப்படின்னு கூட திமுக சொல்லியாச்சு. நான் இவங்க கூட்டணிக்கு சொல்றேன். இது அதாவது நீங்க திமுக கூட்டணி அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்க. திமுக கூட்டணியை வந்து இணைக்கிற ஒரு விஷயம் வந்து காமன் த்ரெட் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ். கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க, காங்கிரஸ் போக மாட்டாங்க, விசிகா வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இப்ப திமுகவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது அவங்களை இணைக்குது இல்லையா? இவங்க வந்து இருமொழி கொள்கை வேணும்ன்றாங்க, டீலிமிட்டேஷன் கூடாதுன்றாங்க ஏடிஎம்கே. பட் நீங்க பிஜேபியோட கூட்டு வச்சுன்னா என்ன அர்த்தம் அது? இப்ப வந்து மாநில உரிமைகளை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கிற போது நீங்க திமுகவை தோக்கடிக்கணும் சொல்றது மட்டுமே
உங்களுக்கு பலனை கொடுத்துருமா? கடந்த ஒரு அரித்மெட்டிக் இருக்குல்ல, இப்ப பாமக அதிமுக கூட்டணின்னு ஒரு முடிவு எடுக்குது, தேமுதிக உள்ள போறாங்க, மற்ற கட்சிகள் உள்ள போறாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியா அமைஞ்சிடாதா? நீங்க திமுக மேல குறை இருக்குதுங்க, திமுக ஆட்சியில குறை இருக்குதுங்க. நீங்க மக்களை திரட்டி என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ டாஸ்மாக் நேரம் கிட்ட நேரத்தில் திறந்து இருக்குது. நானே சாட்சி, 10 வருஷமா 50 மீட்டர் எங்க வீட்டுல இருந்து ஒரு டாஸ்மாக், ஏடிஎம்கே பேரிலும் டிஎம்கே பேரிலும் எப்ப பாரு திறந்து தான் இருக்குது. நீங்க என்ன போராட்டம் பண்ணி மக்களை காப்பாத்திட்டீங்க? வரவங்க எல்லாம் ஏழை தொழிலாளர்கள் தான். காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு குடிச்சிட்டு போறாங்க. நீங்க என்ன பெருசா போராட்டம் பண்ணி அவங்களை காப்பாத்திருக்கீங்க? சும்மா ஒரு நாள் ஷோ பண்ணீங்க. பிஜேபி கேட்கிறேன், நீங்க மக்களோட என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம், அத்தனை டாரஸ் லாரியில கனிம வளம் போகுதுன்றாங்க. என்ன பெரிய போராட்டம் பண்ணி நீங்க அதை தடுத்து நிறுத்திருக்கீங்க? கேட்கிறேன். ஜகபர் அலி செத்தாருல்ல, அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அவரு அப்ப என்ன சொன்னாங்க? பெர்மிட் முடிஞ்சு போன குவாரி இயக்குனாங்கன்னு. திமுக ஆட்சியில ஏடிஎம்கே காரங்க பெர்மிட் முடிஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம் அது? நீங்க என்ன பண்ணீங்க? பெரிய போராட்டம் பண்ணீங்களா? இந்த கனிம வளம் டாஸ்மாக் பத்தியே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கனிம வளத்தினால நாட்டுக்கே பிரச்சனை, குடிக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு பிரச்சனை. நீங்க என்ன பண்ணி அவங்களை அதை நீங்க மக்கள் ஒன்று திரட்டி இருக்கீங்க? நீங்க ஒரு நாள் ஒரு போராட்டம் கீராட்டம் ஒரு ஷோ பண்ணிட்டு விட்டுட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்க போராட்டத்தினால தமிழகத்துக்கு விளைந்த நன்மைகள் என்ன? நீங்க இடி அவங்க அந்த இதெல்லாம் வச்சு ரைடு பண்றது இல்ல, மக்களை திரட்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிஜேபி நீங்க மக்களோட ஆதரவோட நீங்க ஜெயிக்க முடியும். அரசுக்கு எதிரான மக்களுடைய அதிருப்தி, பாஜகவுடைய எதிர்ப்பு, இதுதான் தேர்தல் பிரச்சனையாக 2026 இருக்க போதுன்னா மக்கள் என்ன அடிப்படையில் முடிவெடுக்க வாய்ப்பு? சார், அதாவது இப்போது திமுக சொல்கிற விஷயம் இருக்குல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், கவர்னர் மூலமாக குறைச்சல் கொடுக்குற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயம், மொழியை திணிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஒரு விஷயங்களாக இங்கே பேசப்படுற ஒரு விஷயங்களா இருக்குது. அதில் சில கோர்ட்டில் போயிட்டு வின் பண்ணுற விஷயங்களையும் பார்க்குறோம் நம்ம. அப்போது இந்த லயபிலிட்டி முழுக்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிற ஏடிஎம்கே நோக்கி தான் பாயும். ஆக்சுவலாக எல்லாமே அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி, அவங்க தானே முதன்மை ஆப்போசிஷன் பார்ட்டி, அவங்களா இருக்காங்க. ஸோ இதில் பாஜக 21 எப்படி எலெக்ஷன் நடந்தது, ஏடிஎம்கே ஆட்சியோட குறைகளை சொல்லி தான் திமுக வந்தாங்க. அப்போ பாஜகவை சொல்லலை. 19 விஷயம் வேற, அது டபுள் ஆன்டி இன்குவன்சி இருந்தது. போத் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து திமுக பண்ணாங்க, கூட்டணி பண்ணிச்சு. இப்போ 21 அதிமுக ஆட்சியை தான் ஊழல் போன்ற விஷயங்கள், அந்த ஊழல் வழக்குகளில் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காத இருக்காங்க திமுகன்றது இன்னொரு விஷயம். அது இன்னும் ப்ரொசீட் ஆகாதே இருக்குது. கொடநாடு உட்பட எல்லாம் ப்ரொசீட் ஆகாத இருக்குது. திமுக அதுக்கு பதில் சொல்லி வேணும். ஆக்சுவலாக நீங்கள் அவ்வளோ தூரம் ஊழலை பற்றியெல்லாம் பேசினீங்கன்னு, அதிமுக மந்திரிகள் ஊழலை பற்றி பேசினீங்க. ஊழல் மந்திரிகள் மேலே நடவடிக்கைகள் ஃபர்தராக போல, எஃப்ஐஆருக்கு மேலே. அதுக்கு யார் காரணம்? அனுமதி கொடுக்காத கவர்னர் காரணமா, வேறு யார் காரணம் என்பதை திமுக தெளிவாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் வழக்குகள் எந்த நிலைமையில் இருக்குது, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதை பற்றின ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. கவர்னர் அதை பெண்டிங்கில் வச்சிருக்காரு. இப்போ ராஜேந்திர பாலாஜி கவர்னர் பெண்டிங்கில் வச்சிருந்தார். சுப்ரீம் கோர்ட் சொன்னோன்னே கைது போட்டார். அப்போ மற்ற மந்திரிகள் இன்னும் 7 மந்திரிகள் இருக்காங்க. வேலுமணி பேர்லேயே 3 எஃப்ஐஆர் இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்போ நீங்கள் திமுகவில்? மக்கள்கிட்ட சொல்லுங்க. கவர்னர் கைது போடலன்னா ஊழல் வழக்கு இப்படியே நீங்கள் அடுத்த தேர்தல் இப்போ நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. திமுக ஊழலுக்காக பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் அதிமுக ஊழலை பற்றி வாய்மொழின்னு பேசாமல் இருக்கீங்களா? என்ன நடக்குது ஆக்சுவலாக? அப்போ திமுக ஷுட் கம் அவுட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, 21 திமுக பாஜக கூட்டணி இருந்தது. அப்போ 10 வருஷம் ஆன்டி இன்குவன்சி பாஜகவோட ஏடிஎம்கே ஆன்டி இன்குவன்சி. ஸ்டில் தே குட் 75 சீட்டு வாங்கினாங்க அவங்க. அப்போ இப்போ 5 வருஷ காலம் ஆட்சி நடந்திருக்கு. இப்போ அந்த ஆட்சியில் திமுகவுடைய சாதனைகள்லாம் நிறைய பெண்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு, பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் இருக்கு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அந்த விஷயங்களும் இவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து, இதெல்லாம் இவங்களுக்கு வைப்பாங்க. ஆனால் திமுக கூட்டணி பலமாக தான் இருக்கு. ஆனால் இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணிக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சங்கடமான பீரியட் தான். அதாவது பாஜகவை தோளில் சுமக்கும் போது அவங்கள பற்றின லயபிலிட்டி எல்லாத்தையுமே தோளில் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, 5 வருஷம் ஆன்டி இன்குமென்சி இருக்கு. அது இருக்கு. அதை எப்படி அவங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாங்க? 4 முறை போட்டி வரும்போது ஒரு பக்கம் சீமான் ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் விஜய் ஓட்டை பிரிப்பார், ஒரு பக்கம் அதிமுக ஓட்டை பிரிக்கும் போது திமுகவுக்கு அது அட்வான்டேஜா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது திமுக கூட்டணி பலமா இருக்கு, நம்ம ஜெயிச்சிரும் நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோம் எல்லாம் சொல்றது ஆச்சரியம் கிடையாது. ஆனால்
இந்த கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி, பாமக தேமுதிக ஓபிஎஸ்சி தினகரன் ஒரு லைனை இப்ப கொண்டுட்டாங்கன்னா அதுவும் வலுவான கூட்டணியா மாதிரி மக்கள் மத்தியில திமுகவை எதிர்க்கிற ஒரே கூட்டணியாக அது மாறும். அப்ப விஜய் கூட ஓரம் கட்டப்படுவார், சீமான் கூட ஒன்னும் ஓட்டு வாங்க மாட்டார். கட்சிங்கிற ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும். அது ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல வந்து அது ஒர்க் பண்ணும். ஆக்சுவலா அது அந்த ஆபத்தை வந்து திமுக லேசா கடந்து போக முடியாது. திரு சரவணன், அதிமுக பாஜக கூட்டணி இப்போதைக்கு இதோட நிக்க போறதில்ல, அவங்க ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாமக கூட்டணியில இல்லைன்றத முதல்வர் தெளிவுபடுத்திய பிறகு விஜயா இல்ல அதிமுக பாஜக கூட்டணியான பாமகவோட சாய்ஸ் வந்து அதிமுக பாஜக வாய்ப்புகள், தேமுதிக இப்ப இதெல்லாம் போகும்போது அது உங்களுக்கு அவ்வளவு எளிதா நீங்க வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்காது இல்லை? இப்போ 2026 தேர்தலில் வெற்றியை நோக்கி செல்கிறோம் அப்படின்னு ஏன் கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வந்து திமுக அரசு செய்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் இதை வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தையே மாற்றி போட்டிருக்கிறது. 9.69% ஜிடிபி இந்தியாவில் எந்த மாநிலமுமே பெறாத வளர்ச்சி. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை, இப்படி ஒரு மிகப்பெரிய இதை வந்து ஒரு கிரெடிட் தட்ஸ் வாட். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பொருளாதார வளர்ச்சி நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இல்ல, அதுக்கு வர நிறைவேற்றாத வாக்குறுதிகளுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளுக்கு வர நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு வர. இப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னும் பொழுது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஐயா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை. அவர் என்ன சொல்லி ஓட்டு ஆட்சிக்கு வந்தார் 2014 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு. இப்போ எங்கன்னு கேட்டால் எல்லாம் ஜுமுலான்னுவாங்க, இல்லை பக்கோடா விற்கிறது வேலை தான் அப்படின்வாங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. உங்களுக்கு படித்திருந்தால் வேலை இருக்குது, ஏன்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்துட்டே இருக்குது, அவ்வளோ தொழில் வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இளைஞர்கள் அப்படின்னும் பொழுது அது அப்படியே பெர்குலேட் ஆகுது. ஸோ அடுத்து புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு சேஃப் என்விரான்மெண்ட். இந்த எல்லா மாநிலத்தில் என்ன நடக்குது என்ன இதுன்றது வந்து அடுத்த நிமிடத்தில் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குது, மற்ற மாநிலங்களில் இளைஞர்களுடைய நிலைமை என்ன, படித்தவர்களுடைய நிலைமை என்ன, வேலை கிடைக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க எல்லாருமே அதை இப்போ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அடிப்படையில் எலெக்ஷன் பார்க்கப்பட்டாலும் 4 முனை போட்டின்னு வந்தா திரு விஜய் திரு சீமானுக்கு இருக்கிறத விட கூடுதல் அட்வான்டேஜ் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அது பெர்செப்ஷன் அடிப்படையில பெரிய கூட்டணியா. அதாவது அதுதான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு கூரை மட்டும் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எப்படி இதை வந்து இது பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோ இன்கம்பன்சி. there is a pro incumbency wave in the state of Tamil Nadu. அதாவது மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க. அவர்களை எப்படி இது பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கோம். ஏன் அவங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பாயிண்ட்? அதாவது அதுதான் சொல்றேன், பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து கிரவுண்ட்ல கெமிஸ்ட்ரியே கிடையாதுங்க. ஆன் பேப்பர் நீங்க சொல்ற மாதிரி இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஆன் கிரவுண்ட் அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த பாஜக கூட்டணியை விரும்புகிறார்களா? எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து தானே இருந்தாங்க. அண்ணன் திரு ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, நான் தோக்குற கேண்டிடேட்டான்னு சொன்னாரு. 25 வருஷமா நான் தோத்ததே கிடையாதுங்க அப்படின்னாரு. இப்ப மந்திரத்தில் அதான் சொல்றேன், இப்ப அப்படியே மாஜிக்கா மாறிடுமான்னு கேட்கிறேன். இப்ப திருப்பி அதே கூட்டணியில போய் திரு ஜெயக்குமார் அவர்கள் நின்னார்னா ஜெயிச்சிருவாரா? வாய்ப்பு இல்லையே. அதே தானே தமிழ்நாடு ஃபுல்லா அதே போல நடக்குமான்னு சந்தேகம் அவங்களுக்கு, அது நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. 21 இப்போதான் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 39% 75 இடங்கள். இப்ப இவங்க சொல்றது நலத்திட்டங்கள் 21 நீங்க சொல்றீங்களா சூர்யா? 21 தேர்தலுக்கு பிறகுதான் ஒரு சின்ன இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்துட்டோம் வந்துருவோம். நாங்க 2027 தேர்தலில் சொன்னாங்க, நான் 2019 தேர்தலுக்கு போவோம். அதிமுக பாஜக ஒன்றாக இருந்தது. அப்போ வந்து திமுகவுடைய கூட்டணியோட ஓட் பர்சன்டேஜ் 52%. 2024 ஒன்னா இல்ல 48% குறைஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும். இல்ல 21 வரைக்கும் இருந்து கூட்டணியாக 75 இடங்கள் வாங்கினதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திரு ஜெயக்குமார், திரு அன்வர் ராஜா, திருமிகு நிலோஃபர் கஃபீல், திரு சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் பேசினாங்கல்ல, நாங்கள் பாஜகனால தான் தோத்து போனோம், நாங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, 24 கூட்டணி இல்லைன்னு போகிறாங்க. மீண்டும் 26க்குன்னு வரும்போது 21 வரைக்கும் நம்ம பேச முடியாதுல்ல, அதுக்கப்புறமான அந்த மாற்றங்களையும் சேர்த்து தானே. கரெக்ட் தான், அது பல கட்டங்களில் நடந்ததா. 2014 திமுக காங்கிரஸ் இங்கே பேசுனது என்ன, 16 மீண்டும் கூட்டணி வைத்து பேசுனதுன்னு பல உதாரணங்களுக்கு நான் இப்போ மீண்டும் சொல்றேன். 2006-11 ஆட்சியில் கை கொடுக்கல அவங்களுக்கு.
அதுதான் சொல்றேன். இல்ல இவர்கள் திமுக கலர் டிவி காங்கிரஸ் கை கொடுத்த கொடுக்கல. கலர் டிவி கொடுத்த ஒரு அந்த ஆட்சி அது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் செய்த நலத்திட்டங்கள், அரிசி கொடுத்தோம், கலர் டிவி கொடுத்தோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம்னாங்க. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியல. அதனால 1 இயர் 1 வருஷம் இன்னும் இருக்குன்றப்ப இப்போவே வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு வெற்றி கழிப்பில் இவங்க பேசுவது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த கழிப்பிலே இருக்கட்டும் அவர்கள், நாங்கள் தேர்தலை சந்திச்சுக்கிறோம். ஆனால் இன்று இவர்களால் உறுதியாக சொல்ல முடியுமா நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு? அப்படின்றப்போ நீங்கள் எதிரில் எந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. முதல்வர் இல்ல உங்களோட கூட்டணி சேர்றதுல கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி திரு பிரியன் சுட்டி எல்லாமே இருக்கட்டும். நான் கேட்கக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பாஜகவோட சேர்ந்ததுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கூட்டணி அறிவித்து 8 நாட்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளுமே முதல்வர் இந்த கூட்டணியை பத்தி பேசுறார். எதற்காக பேசுகிறார்? உங்கள் பார்வையில இந்த கூட்டணி வெற்றி பெறப்போகாத கூட்டணின்றப்போ இதை பத்தி ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய காரணம் அவங்களுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. சேர்ந்துட்டீங்கன்னு சொல்றதன் மூலமாக எங்களுடைய பார்வை அப்படி இல்ல, பிரிஞ்சு இருப்பாங்க. இவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா 5 முனை போட்டி இருக்கும், மிக எளிதாக வென்று விடலாம் அப்படின்றது. இது வந்து ஒரு தேர்தல் கணிப்பு செய்யக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்து. தொடக்கத்துல சரவண நிகழ்ச்சியில கேட்டார், நீங்க வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தீங்களா, அவங்க வர்றாங்களான்லாம் கேட்டார். அதிமுக தரப்புல ஒரு கொண்டாட்டம் இருக்கா, பாஜகவோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்ல செய்தி தொடர்பாளர்களோ நிகழ்ச்சிகள்லயோ வெளியிலயோ இந்த கூட்டணியை வரவேற்று கொண்டாடும் விதமா எங்கேயாவது பேச? நான் தான் ஒத்துக்கிறேனே. இப்ப நீங்க கேட்ட கேள்வி 2001க்கும் 21க்கும் 24க்கும் இடைவேளை இருக்குது, சில முரண்கள் இருந்தது, வெளியே பேசப்பட்டது, அது எல்லாமே பொது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை நான் மறைக்கவே இல்லை, இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே இந்த கூட்டணி அறிவிப்பதற்கான காரணம் அந்த முரண்கள் எல்லாம் கலைந்து விட்டு களத்துல திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை கோஷத்துல ஒற்றை கொள்கையில எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரகு. திரு ரகு, நீங்க எல்லா விவாதங்கள்லயும் இது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது, ஒரு இணக்கமான கூட்டணி இல்ல, வலுக்கட்டாயமா இணைந்த கூட்டணின்னு சொல்றீங்க. அவங்க அதுக்கு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்றாங்க, ஜெல்லாகணும்ன்றாங்க, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னு அவங்க நம்ப. எனக்கு அது விஜயோட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ கட்டிப்பட்ட மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்றாங்க அங்க பேசி அவர் நிறைய கேட்டாரு, அவர் வந்து நான் தான் லீடர்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது கூட காரணமா இருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு இப்பவே சொல்லணும்? 1 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு சீரியஸ்? விஜய் வந்து டிசம்பருக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் வச்சிருக்கலாமே. சஸ்பென்ஸ் நீங்க வந்து எலெக்ஷன்ல நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு உங்களோட எதிரிக்கு தெரியக்கூடாது. ஜெல் ஆகணும்னா அப்புறம் சஸ்பென்ஸா வச்சு இல்ல ஜெல் ஆகாது. ஏன் சொல்றேன்னா ஜெல் ஏன் ஆகாதுன்னு சொல்றேன். 1 வருஷம் இருந்தாலும் ஆகாது. பிஜேபி வந்து இங்க வளரணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் ஒரு வின் ஃபார்முலா அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. ஜெயிச்சா எங்களால ஜெயிச்சோன்னு சொல்ல போறாங்க, தோத்துதுன்னா ஏடிஎம்கே தேஞ்சிரும், நம்ம அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. திமுக கூட அதை வந்து லாங் டேர்ம் பாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. 2031 ஐடியாலஜிக்கல் பேட்டிலா கொண்டு போலாமே. இப்போ இந்த 2026 அதிமுக இருக்கிறத விட பாஜக இருந்தா லாபம். ஏன்னா இவங்களுக்கு அந்த பைனரி பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஏடிஎம்கேவோட பாலிசிஸ் எல்லாமே திமுகவோட தான். ஆனா அவங்க அந்த ஒரு தனி மனித வெறுப்பு அல்லது திமுக பிடிக்காது அவங்கள சொல்லி வந்தவங்க. அப்படி இருக்கிற போது இது ஒரு ஐடியாலஜிக்கலா ஆயிடும். அப்படி எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படிதான் கொண்டு போறாங்க. அல்லது பிஜேபி எதிர்க்க தமிழ்நாட்டுல யாரு கொண்டு போறா? பிஜேபி கொண்டு போறா, டிஎம்கே பிஜேபி எதிர்க்க எங்களை மாதிரி ஒரு வலுவான திராவிட இயக்கம் தேவைங்கிறது அவங்களுக்கு உதவி பண்ணும். அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை வாதம் எப்படி பலன் கொடுத்ததோ அதே மாதிரி திமுகவுக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ் பலன் கொடுக்கணும் அவங்க நம்புறாங்க. 29க்கும் பலன் கொடுக்கும், எப்போதுமே பலன் கொடுக்கும். திரு பிரியன், தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல் திமுக வெர்சஸ் பாஜகன்னு மாறும், திமுகவும் விரும்புது பாஜகவும் விரும்புது அப்படின்னு திரு ரகு சொன்னார். 2 கேள்வி இது சம்பந்தமா. ஒன்று, பாஜக அந்த அளவு வளர்ச்சியை நோக்கி வேகமாக வளருதான்னு ஒன்று. இன்னொன்று, அதிமுகவுடைய ஸ்பேஸ் என்ன, அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஒருவேளை இந்த பைனரி பாலிடிக்ஸ்குள்ள திமுக பாஜக உள்ள வந்தா? இல்லை, எடப்பாடி வந்து இப்போ ரொம்ப ஒரு டஃப் டைமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. திமுகவுக்கு அடுத்தபடி அதிமுக தான் ஓட் பேங்க் இங்கே வச்சிருக்கு. பாஜக அது அந்த ஓட் பேங்க் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷனாக ஆகும் ஆக்சுவலாக. பட் அந்த எலெக்ஷன் ஆனால் கூட ரீச் பண்ணதுக்கான ஸ்பேஸை வந்து ஏடிஎம்கே கொடுத்துருமா, பிடிச்சி வச்சிருக்குமான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. கட்சி இருக்கணும் அதுக்கு. ஆக்சுவலாக கட்சியை வந்து வலுப்படுத்தணும். ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை சேர்க்காம, சசிகலா மாதிரி ஆட்களை சேர்க்காம, தினகரன் மீண்டும் சேர்க்காம இந்த கட்சியை பலப்படுத்தாமல் ஓபிஎஸ் இப்படியே கண்டினியூ பண்ணினார்னா அது வந்து வீக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வீக்கன் ஆகும்போது அந்த இடத்த வந்து பாஜக பிடிக்குன்ற ஒரு நிலைமை வரும்போது தான் விஜய் உள்ளே வர்றாரு ஆக்சுவலாக.
ஸோ விஜய் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை வச்சு தான் வர்றார். மாநில உரிமைகள் அந்த விஷயங்கள், ஆன்டி பிஜேபி, ஆன்டி திமுக, கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து எடுத்த ஆன்டி திமுக, திமுகலேருந்து எடுத்த ஆன்டி பிஜேபி, அந்த ரோல் அவர் எடுக்கிறார். இப்போ 20 ரூபா அரசியலுக்குள்ள திமுக வெர்சஸ் தாவேகா கூட தாவேகா வரதுக்கான வாய்ப்பு, பாஜகவோட ஸ்பேஸை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஏன் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பாஜகவோட சேர வேண்டிய கட்டாயம் 26 கிடையாதுன்னு சொன்னவர் சேர்ந்தார். சரவணன் சார் சொன்னார் ரைடு அது இது, நான் அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போல. சின்னம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த வழக்கு வந்து 28 வருது. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்திருக்கு. 28 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில் எல்லாரையும் வர சொல்லி. போன வாட்டி நோட்டீஸ் கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி போட்டு அதிமுக ஆஃபீஸ் அட்ரஸை போட்டு கொடுத்தாங்க. ஓகே, இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி ஆஃபீஸ் அட்ரஸை போட்டு ஒரு நோட்டீஸு, அப்புறம் இன்னொரு நோட்டீஸு ஜெனரல் செக்ரட்டரி ஏஐடிஎம்கேன்னு அதே ஆஃபீஸ் அட்ரஸை போட்டு ஒரு நோட்டீஸ். இது என்ன, இதுக்குள்ள இருக்கிற திருசமன் என்னன்னு தெரியல. பாஜக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா தெரியல. அப்போ இந்த சின்ன விஷயத்தை வந்து உடனடியாக நீங்க டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரு விஜய் வந்து டிசம்பர் வரையும் கூட்டணிக்கு டைம் கொடுத்திருக்காரு. சின்னத்தை வந்து ஏடிஎம்கே சார்பா தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புன்னு அதெல்லாம் சொல்லலாம். பட் என்ன எனக்கு தெரியும். இல்ல ஒரே விஷயம் முடிச்சிடுறேன். திமுக ஒரே இந்த விஷயத்தை விட்டு முடிச்சிடுறேன். சப்போஸ் சின்ன வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபிளா எடப்பாடிக்கு ஃபேவரபிளா உடனடியாக பண்ணிட்டாங்கன்னா டிசம்பர் வரையும் இந்த விஷயங்கள் கூட்டணி விஷயங்கள் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. என்ன விஜய் ஓப்பனா வச்சிருக்காரு. சூரிய ஏதாவது கருத்து இருக்கா? நிறைய செஞ்சிருவா. ஒரு கருத்தும் இல்ல. திமுகவை வீழ்த்தி அதிமுக கூட்டணி 26ல வாகை சூட போகிறது, அவ்வளவுதான். இல்லை, இலை மீது தாமரை மலரும்னு இப்ப சமீப நாட்கள நயனான் பேச ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. அவங்களோட இன்னொரு சந்தர்ப்பத்தையும் பேசுவோம். இல்ல ஒரே நிமிஷம் சின்ன இன்னொரு இது முக்கியமான இது என்னன்னா 2011ல எல்லா திட்டங்களையும் கொடுத்தாங்க, ஆனாலும் தோற்று போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன்னா பொய் செய்தி அது வந்து கட்டி மீறி எல்லை மீறி போச்சு. ஆனால் இப்போ பொய் செய்தியை வந்து பரப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல வந்து ஏன்னா 2011ல கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து இருக்கு. அதனால பொய் செய்தியை பரப்பி ஆட்சியை பிடிக்க உங்களால முடியாது. இன்னொரு முக்கியமான கேள்வி இல்ல முடிச்சிடலாம் என்னன்னா இப்ப அதிமுக மக்கள் வாக்குல போட மாட்டாங்க. ஆட்சி எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, குடும்ப பிரச்சனைகள், பாசமலர் காட்சிகள் எல்லாத்தையுமே மக்கள் அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தல் வரைக்கும் தொடருமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்த கதையை பேசுவோம். உங்களுக்கு ஏன் கவலை? அதை பத்தி நாங்க பாத்துக்கிறோம். அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.